உலகின் முதல் திருநங்கையாக பகவத்கீதை கதைகளை உலகமெங்கும் வாசிப்பவர். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பிரதமர் மோடி எதிர்த்து போட்டியிட போறாரா? கழுத்துல பல ருத்ராஜ மாலைகளோட நெத்தியில பெரிய திலகமிட்டு கையில சூலாயுதத்தோட வலம் வரும் இந்த மகா மண்டலேஸ்வர் ஹேமங்கி சக்கி யார்? ஹேமங்கி சக்கி குஜராத்ல 1977 பிறந்தாங்களாம். இவங்களுடைய சின்ன வயசுலயே அப்பா அம்மா 2 பேருமே தவறுன நிலையில வேலை செஞ்சு அது மூலியமா மும்பைல ஒரு நிலம் வாங்கினாங்க அப்படின்னு சொல்லப்படுது. சின்ன வயசுல படிக்க முடியாம போனதால இவங்களுக்கு படிக்கிற ஆர்வம் அதிகமா இருந்ததாகவும் கூறப்படுது. அதனாலேயே பகவத்கீதை கதை, ராம் கதை, சிவபுராணம்னு பல கதைகளை வாசிக்க ஆரம்பிச்சிருக்காங்களாமா. இதை தொடர்ந்து துபாய், பெங்களூர், சிங்கப்பூர்னு இந்த மாதிரி பல நாடுகள்ல ஸ்டோரி டெல்லராவும் பயணிச்சிருக்காங்க. திருநங்கையான மகா மண்டலேஸ்வர் ஹேமங்கி சக்கிமா துறவியான இவங்க இந்தியா மட்டும் இல்லாம உலகம் முழுக்க சுற்றுப்பயணம் செஞ்சு இந்து மதத்தை பரப்பிட்டு வராங்க அப்படின்னு கூறப்படுது. இந்த சூழல்ல உத்தரப்பிரதேசத்துடைய வாரணாசி மக்களவை தொகுதியில பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை எதிர்த்து அகில பாரத மகா இந்து சபையுடைய வேட்பாளரா போட்டி போடுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இத பத்தி ஹேமங்கி சக்கி சொல்லும் போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு எதிராக போட்டியிடல, திருநங்கைகளுடைய உரிமைக்கு குரல் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அரசியல்ல களமிறங்கி இருக்க அப்படின்னு அவங்க தெரிவிச்சதா கூறப்படுது. இந்திய சமூகத்துல திருநங்கைகளுக்கும் ஒரு அங்கம் கிடைக்கணும், ஆனா எங்களுக்காக நாட்டுல ஒரு தொகுதி கூட ஒதுக்கப்படல அப்படின்னு அவங்க கவலையோட தெரிவிச்சதா சொல்லப்படுது. சோ நாட்டுக்கு ஒரு முன்னுதாரணமா இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் இந்த தேர்தல்ல களமிறங்கி இருக்கேன் அப்படின்னு சொல்லி மகா மண்டலேஸ்வர் ஹேமங்கி சக்கி அவர்கள் தெரிவிச்சதா சொல்லப்படுது. இந்த செய்தியை நாடு முழுக்க பெரும் பரபரப்பை ஏற்படுத்தின நிலையில அரசியல் வட்டாரத்துல பேசு பொருளாகி இருக்கிறதாவும் சொல்லப்படுது.